கோயம்புத்தூர் மாப்பிள்ளைய ஆர்ஐபின்னு ஓட்டு தட்டுறீங்கப்பா. இன்ஸ்டாகிராம் யூடியூப் திறந்தாலே கோயம்புத்தூர் மாப்பிள்ளை ஆர்ஐபின்னு ஓட்டு தட்டுறீங்க. அவர் இனியாச்சும் திருந்திரோன்னு நினைச்சிட்டு பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த ஆர்ஐபின்னு போட்ட போஸ்டர் அவங்க அம்மா பார்த்துருக்கலாம், அவங்க அப்பா பார்த்துருக்கலாம், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை பார்த்துருக்கலாம், நண்பர்கள் பார்த்துருக்கலாம், உறவினர்கள் பார்த்துருக்கலாம். ஒரு செகண்ட் வருத்தப்பட்டிருப்பாங்களா இல்லைங்களா? அது தப்பு தானுங்க. அதாவது ராகுல் டிக்கி அவர் இறந்தவருக்கே நம்ம அவரோட கமெண்ட்ல போய் இந்த மாதிரி போடுறது தப்புன்னு சொல்றோம். நம்ம உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை ஆர்ஐபின்னு ஓடுறது தப்பு இல்லைங்களா? அவர் அந்த கமெண்ட் தப்பாக அனுப்பியிருக்கட்டுமே, அது தப்புன்னு சொல்றதுனால எந்த விதமான தப்பு கிடையாது. இந்த உலகத்துல தப்பு செய்யாத மனுஷன் இல்லை, தப்பு செய்யாத மனுஷனே இல்லை. அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா நீங்க மேற்கூட தப்பு பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய தப்புல தான் போகும். இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால கீழே இருக்கிற ஜென்ரேஷன் நம்மளே இப்படி பண்ணோம்னா கீழே இருக்கிற வருங்கால ஜென்ரேஷன் நம்ம இனத்துக்கு கற்றுக் கொடுப்போம். நம்மளே உயிரோடு இருக்கிற அளவுக்கு ஆர்ஐபின்னு ஓட்டோம்னா அப்புறம் வருங்கால குழந்தைய இனத்துக்கு கற்றுக்குவாங்க, அதைத்தான் கற்றுக்குவாங்க. என்னடா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை சப்போர்ட் பண்றேன்னு கேட்பீங்க. நியாயம் எங்க இருக்கு அங்கதான் நிற்கிறீங்க. அன்னைக்கு 2 இட்லி வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்லி 2 இட்லி கமெண்ட் பண்ண வச்சு அவர் திருத்தி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண வச்சு நீங்க இதையும் சொல்லிங்கன்னா அவரே தெரிஞ்சிருப்பாருங்க. அது அவர் நான் வேணும்னு பண்ணலைங்க, அது ஒரு நல்லதுக்காக பண்ணாதுங்க, அது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரே வீடியோ போட்டாரு. அதாவது இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா இனியும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வியூஸ் போனதுக்காக ஆர்ஐபின்னு போட நினைச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி போடாதீங்க. இது வரைக்கும் போட்டிருந்தவங்க தயவு செஞ்சு டெலீட் பண்ணா கூட பண்ணிடுங்க. ஒருத்தருக்கு நம்ம நல்லது செய்யலாம்னு பரவாயில்லைங்க, கெடுதல் செய்ய வேணாம்.